இந்தியாவோட செகண்ட் மோஸ்ட் டெட்லியஸ்ட் ஃப்ளைட் கிராஷ்னா நேற்று நடந்த அஹமதாபாதோட AI-171 ஃப்ளைட் கிராஷ் தான். லைக் குஜராத்தில் இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல்லேருந்து கரெக்டாக 139க்கு வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுது. எந்த ஒரு ப்ராப்ளமும் அப்போ கிடையாது. டேக் ஆஃப் ஆகுது, 400 feet வந்து மேலே வந்து பறக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஃபெயில் ஆகுது. அங்கே இருக்கிற பைலட்ஸ் வந்து ஏடிசிக்கு மேடுன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புகிறாங்க. அங்கே ஏடிசி ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பிஜே மெடிக்கல் காலேஜில் இருக்கிற ஒரு ஹாஸ்டலில் வந்து கிராஷ் ஆகுது. இல்லை என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து போயிங் ஃப்ளைட், போயிங் 787 ட்ரீம் லைனர் ஃப்ளைட். இது வந்து போயிங் ரெடி பண்ண ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட், ரொம்பவே நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஒரு ஃப்ளைட். இது வரைக்கும் இதில் வந்து எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. லைக் பெருசாக நடந்தது கிடையாது. ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆகிருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து சம் ப்ராப்ளம்லாம் கிரியேட் ஆகிருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ட்ரீம் லைனரில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ளைட் சொல்லலாம். 2009 தான் இந்த ஃப்ளைட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2014 வந்து இந்த ஃப்ளைட்டை வந்து ஏர் இந்தியா வாங்கி இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. 11 years தான் ஆகுது. யூஸ்வலி போயிங்கோட ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா 30 years 20 years வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் 11 yearsலேயே வந்து இந்த மாதிரி ஆகும்னு சொல்லி சத்தியமாக யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் 300 பேருக்கு மேலே வந்து இறந்துருக்காங்க இந்த கிராஷில். அந்த ஃப்ளைட்டில் ஆன்போர்டில் இருந்தவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 242, இன்க்ளூடிங் 12 crew members. மிச்சம் இருக்கிற 60 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப். இப்போ ஃப்ளைட்டில் இருக்கிற 242 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து 169 இந்தியன்ஸ், 53 வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நேஷனாலிட்டி இருக்கிறவங்க, அண்ட் 1 கெனடியன் அண்ட் 7 போர்ச்சுகீஸில் சேர்ந்தவங்க. ஸோ இது வந்து டொமஸ்டிக்கை தாண்டி இன்டர்நேஷனல் பேசஞ்சர்ஸும் வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆகியிருக்கு. பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரே வந்து இதை பற்றி ட்வீட் பண்ணியிருக்காங்க. லைக் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஒரு நடக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட வந்து எல்லா கம்யூனிகேஷனுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் அஹமதாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெதரும் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. லைக் நிறைய மழை பெய்யுதுன்னு சொல்லி ஃபாகியாக இருக்குது, அதனால ஏதாவது வந்துச்சா, இல்லை இடி வந்து ஃப்ளைட் மேலே அடிச்சதுனால ஏதாவது ஃபெயிலியர் ஆகிருக்கு, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ரொம்பவே கிளியராக இருந்துச்சு. ப்ளஸ் ஃப்ளைட்டை ஓட்டின பைலட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பைலட், சுமித் சபர்வால். அவர் தான் ஏர் கமாண்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 8200 hours வரைக்கும் ஃப்ளைங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவருக்கு. அண்ட் அவர் கூட இந்த கோ பைலட் வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின் குந்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1100 ஃப்ளைங் ஹவர்ஸ் வச்சிருக்காரு. யாருமே இங்கே புதுசு கிடையாது. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வெதரும் கிளியராக இருக்குது. அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. நான் ரொம்ப வருத்தப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆன இடம் பிஜே மெடிக்கல் காலேஜ், அஹமதாபாத்தில் இருக்கிற ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான மெடிக்கல் காலேஜ். அது ஒரு மெடிக்கல் சீட் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியும். இங்கே இருக்கிற பசங்க நைட்டு ஃபுல்லாக கண்முழிச்சு படித்து நீட் எழுதி பாஸ் பண்ணி ஆல் இண்டியா ரேங்க்கில் வந்து 1000க்குள்ளே வரணும், 600க்குள்ளே வரணும் சொல்லி வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கி அங்கே படித்து நம்மளும் ஒரு டாக்டர் ஆகலான்னு சொல்லி கனவோட படிச்சுன்னு இருக்காங்க. அந்த காலேஜில் படிக்கிற பசங்க லஞ்சுக்காக ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்க. அந்த லஞ்ச் டைமில் அந்த கிராஷ் நடந்திருக்கு. அங்கே இருக்கிறவங்க யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இதுதான் அவங்க சாப்பிட்ற கடைசி சாப்பாடுங்க. எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கைங்க இது. ஆல்மோஸ்ட் இப்படின்குள்ள 300+ டெத்ஸ் வந்து ஆகியிருக்கு. ஃப்ளைட்டில் மட்டும் 242 மெம்பர்ஸ். அதை தாண்டி அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆன இடம் இருக்கிற பிஜே காலேஜோட ஹாஸ்டல், அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டாஃப் சேர்ந்து ஒரு 60 பேர். ஆல்மோஸ்ட் 300+ ரஃப்லி. எக்ஸாக்ட் நம்பர் தெரில, இது ரஃபாக நான் சொல்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஃப்ளைட் வந்து கிராஷ் ஆச்சுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியல. டெயில் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பாக்ஸ் வந்து வைப்பாங்க. அந்த பிளாக் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டிங்ஸ் எல்லாமே அதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த பிளாக் பாக்ஸை ரிட்ரீவ் பண்ண தான் உண்மையிலேயே என்ன ஆச்சுன்னு சொல்லி நமக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிய வரும். பட் இப்போதைக்கு எக்ஸ்பர்ட், ஏவியேஷனில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அவங்க வந்து இந்த வீடியோ பார்த்துருக்காங்க. அந்த வீடியோ பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேக் ஆஃப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேக் ஆஃப் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து டேக் ஆஃப் ஆயிருக்கு. அப்படி டேக் ஆஃப் ஆகி ஒரு 400 feet ரீச் ஆகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ஜினும் ஃபெயிலியர் ஆகி இருக்கணும். ஏன்னா அது வந்து கிராஷ் ஆகும்போது அப்படியே டிக்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக டிக்ளைன் ஆகி அப்படியே வந்து போகுது. ஸோ அப்படி போகும்போது 2 இன்ஜின் ஃபெயில் ஆனால் மட்டும்தான் இப்படி வந்து டிக்ளைன் ஆகி கிராஷ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி ஏவியேஷனில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் ஃபெயில் ஆனது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக வந்து பார்க்குறாங்க. யூஸ்வலி ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆகுறதுலாம் ரொம்ப காமனாக, ஏவியேஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆனால் ரொம்ப காமனாக. சப்போஸ் நம்ம வந்து டேக் ஆஃப் பண்ணும்போது ஒரு இன்ஜின் ஃபெயில் ஆனால் அப்படியே வந்து அது யூட்டன் போட்டு வந்து திருப்பி வந்து ஏர்போர்ட்டில் பார்க் பண்ணிடுவாங்க.
பட் இங்கே 2 இன்ஜின் ஃபெயில் ஆகும்போது தான் அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஹைட்டும் இல்லாமல் ரீஸ்டார்ட்டும் பண்ண முடியாமல் அப்படியே வந்து டிக்ளைன் ஆகிருக்கு. லைக் இதுக்கான ரீசன் இன்ஜின் ஃபெயில் ஆனதுக்கு ரீசன் வந்து சோஃபார் இன்டர்நெட்டில் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி பார்த்தோன்னா பேர்ட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டேக் ஆஃப் வந்து ரொம்பவே க்ரூஷியல் சொல்லி அங்கே இருக்கிற எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க. ஒன்ஸ் டேக் ஆஃப் ப்ராப்பராக ஆகலைன்னா அங்கே வந்து சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஏவியேஷனில் டேக் ஆஃப் தான் இருக்கிறதுலே ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். இந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் கரெக்டாக ஆகிடுச்சு. டேக் ஆஃப் ஆகும்போது அங்கே 2 இன்ஜின்லேயோ பேர்ட் ஸ்ட்ரைக் வந்து விழுந்திருக்கணும். அதனால வந்து அந்த இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிருக்கணும். ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட். இது போயிங்கோட 787 ட்ரீம்லைனர், ஒன் ஆஃப் த மோஸ்ட் நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கிற ஒரு ஃப்ளைட். இதில் வந்து இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து அவங்க வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க. யூஸ்வலாக இன்ஜின் ரெடி பண்ணும்போது பேர்ட் ஸ்ட்ரைக்னா என்னென்னா டேக் ஆஃப் பண்ணும்போது இன்ஜின் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து பேர்டு வந்து இப்படி படுக்கும்போது அந்த காற்று வந்து இன்ஜினில் இழுக்கும். ஸோ இழுக்கும்போது அந்த பேர்டு வந்து டப்புன்னு இன்ஜினில் வந்து அடிக்கும். அப்படி அடிக்கும்போது அங்கே இருக்கிற ப்ரொப்பரில் அங்கே இருக்கிற இன்ஜினில் வந்து அது ஸ்டக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை வந்து ரொம்பவே வந்து ஏவியேஷனில் வந்து பார்ப்பாங்க, ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. இன்ஜின் டிசைன் பண்ணும்போது அதை டெஸ்ட் பண்ணும்போது பேர்ட் ஸ்ட்ரைக் வந்து நிறையா வந்து ஹார்டாக டெஸ்ட் பண்ணுவாங்க. ஃப்ளைட் இன்ஜினை வச்சுட்டு ஒரு கேனன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர்டை வந்து சிக்கனை வந்து அந்த ஃப்ளைட்டோட டர்பைனில் வந்து அடிப்பாங்க. அப்படி அடிக்கும்போது அந்த இன்ஜின் தாங்குதா இல்லை அந்த இன்ஜின் வந்து அப்படியே வந்து ஃபெயிலியர் ஆகுதான்னு சொல்லி நிறைய செக் பண்ணுவாங்க. அவ்வளோ ஈஸியெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில். பட் அப்படி இருந்தும் 2 இன்ஜின் ஃபெயில் ஆகிறது வந்து ரொம்பவே ரேர் கேஸ் சொல்லலாம். டேக் ஆஃப் ஆன ஒரு 400 ஃபீட்குள்ளேயே வந்து அந்த 2 இன்ஜின்ல வந்து பேர்டு வந்து சிக்கி இருக்கும். ஒரு பேர்டு வந்து போய் மாட்டினதுனால 2 இன்ஜின் ஃபெயில் ஆகி இவ்வளோ பெரிய ட்ராஜடி யோசிச்சு கூட பார்க்க முடியலங்க. அதுவும் இது போயிங்கோட 787 ட்ரீம்லைனர் ஃப்ளைட். ட்ராக் ரெக்கார்ட் நல்லா இருக்கிற ஃப்ளைட். 2009 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. 2014 தான் வந்து ஏர் இந்தியா இது வாங்கியிருக்காங்க. 11 இயர்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ஒரு ட்ராஜடி. இதில் சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீட் நம்பர் 11ல் உட்கார்ந்த ஒரு பிஸ்னஸ்மேன், லண்டன் பேஸ்ட் பிஸ்னஸ்மேன் விஸ்வாஷ்ங்கிற ஒருத்தர் வந்து சர்வை பண்ணியிருக்காரு. அவர் சர்வை பண்ணுறதுக்கு 0.00001% சான்ஸ் தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ பெரிய பிளாஸ்ட். அந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து ஃபுல் பண்ணியிருக்காங்க, அது வந்து கிராஷ் ஆகிருக்கு. அவர் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் ஆனால் அவர் வந்து தப்பிச்சிருக்காரு. பியூர்லி இட்ஸ் அ மிராக்கிள். அண்ட் ஒருத்தவங்களும் இதில் வந்து தப்பிச்சிருக்காங்க. அகமதாபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்னால வெறும் 10 மினிட்ஸ் டிலேவாக வந்து ஏர்போர்ட்க்கு வந்திருக்காங்க பூமி சௌஹான். அவங்க லண்டன் போகிறதுக்கு எல்லாமே ரெடியாக இருந்துச்சு. பட் அந்த டிராஃபிக்னால அவங்க லேட்டாக வந்திருக்காங்க. அதனால அவங்க ஃப்ளைட் மிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தப்பிச்சிருக்காங்க. சம்டைம்ஸ் சில டிலே, சில இடத்துக்கு நம்ம போக முடியாமல் இருக்கிறது வந்து நம்ம லைஃபையே வந்து அது சேவ் பண்ணும். அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பூமி சௌஹான். அவங்க ஃப்ளைட்டை மிஸ் பண்ணாங்க, அவங்க இப்போ உயிரோடு இருக்காங்க. இட்ஸ் எ மிராக்கிள். ஸோ இவ்வளோ பெரிய ட்ராஜடி ஆச்சு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஏர் இந்தியாவோட ரெஸ்பான்ஸ் என்ன, அது ஓன் பண்ணுற டாட்டாவோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாடா குரூப்ஸ் வந்து அந்த ஃப்ளைட் ஃப்ளைட்டில் இருந்தவங்க கிடையாது. அங்கே காலேஜில் இருந்தவங்க, கிராஷ் ஆகும்போது உயிரிழந்தவங்க யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து 1 crore காம்பன்சேஷனாக தரேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அதில் யார் யாருக்கு அடிபட்டிருக்கோ அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் அவங்களே பார்த்துக்கிறாங்களாம். ப்ளஸ் அந்த ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு பார்த்தீங்கன்னா பிஜே காலேஜ், அந்த மெடிக்கல் காலேஜில் வந்து இருக்கிற ஹாஸ்டலில் தான் அது கிராஷ் ஆகிருக்கு. ஸோ அந்த ஹாஸ்டலை ரீபில்ட் பண்ணுறதுக்கும் அவங்க அடிஷ்னலாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி டாடா குரூப்போட சேர்மன் சந்திரசேகர் சார் வந்து ட்வீட் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு June 13 நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடிஜி வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆன பிளேஸில் வந்து விசிட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு போர்ட் மீட்டிங் நடத்தி எதனால இந்த கிராஷ் ஆச்சு, ஏன் இப்படி வந்து ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு போர்ட் மீட்டிங்கும் போயிருக்கு, ரிவ்யூ மீட்டிங்கும் போயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் இந்த மாதிரி ஒரு கிராஷ் நடக்காமல் இருக்கணும். ஸோ அதுக்கான ஃபுல் ப்ரிகாஷன் வந்து எடுப்பாங்க சொல்லி நான் நம்புகிறேன். இப்போதைக்கு இன்டர்நெட்டில் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள் முன்னாடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வரலாம். ஸோ ஃபார் இப்போதைக்கு இந்த வீடியோ இவ்வளோ தான் கைஸ். யூஸ்வலாக இந்த மாதிரி வீடியோ வந்து நான் பண்ணது கிடையாது, இன்ஃபர்மேட்டிவாக வந்து நான் பண்ணது கிடையாது, பண்ணதோ இல்லை. புதுசாக ட்ரை பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு,
பண்ணியிருக்கேன், எப்படி வந்திருக்குன்னு தெரில. சப்போஸ் இந்த இன்ஃபர்மேட்டிவான வீடியோ வந்து நான் இந்த கிராஷை பற்றி பேசலை, இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பேசுறது, இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்து சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா, பார்க்க ஆசைப்பட்றீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோ நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வரப்போகிற வீடியோக்கான அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் நிறைய வீடியோ வந்து இன்னும் தொடர்ந்து வரும். இந்த மாதிரி வீடியோ நான் பண்ண விரும்பல, ரொம்பவே வருத்தமாக இருக்குங்க.